தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 27. இயேசுவில் அன்பு சொந்தங்களே, நாம் நல்லவர்களா தீயவர்களா? நாம் நல்லவர்களாக வாழவே படைக்கப்பட்டிருக்கின்றோம், நல்லவர்களாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எபேசியர் 1:4 நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் கிறிஸ்துவிலே நாம் ஒவ்வொருவரையும் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். கொலோசியர் 10 பவுலியார் நாம் ஒழுக்க கேட்டிற்காக அல்ல, தூய வாழ்விற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். உங்கள் விண்ணக தந்தை தூயவராக இருப்பதை போல நீங்களும் தூயவராக இருங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். இப்படி இறை அழைப்பை ஏற்று தூயவர்களாக வாழ்கின்ற பொழுது இறை ஆசீர் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகிலே நல்லவர்களும் தீயவர்களும் கலந்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடையாளம் காண்பது என்பது மிக அரிதாக இருக்கின்றது. கிராமங்களிலே பெரியவர்கள் ஒரு சிலரை பார்த்தவன் சொல்லுவார்கள், இவனை பார்த்த நல்லவன் மாதிரி தெரியலையே, இவன் மொழியே சரியில்லையே, இவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்று மத்தேயு நற்செய்தி 7:15 படிப்பதை போல இவர்கள் பசுந்தோலை போர்த்தி புலிகளைப் போல, வில்லாடுகளின் தோலை போர்த்தி கொண்டு வருகின்ற ஓநாய்களைப் போல இருப்பவர்களாக இருக்கின்றார்கள். அழகாக பேசுவார்கள், தேனுலக பேசுவார்கள், ஆனால் உள்ளத்திலே வஞ்சகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் சீராக் புத்தகத்தில் 12:16 27, 23 சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று அடையாளம் கண்டுகொள்ளும் என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அவனுடைய செயல்கள் வெளிப்படுத்தி காட்டிவிடும். மத்தேயு 7:16 நாம் படிப்பதை போல, கனியை கொண்டு மரத்தை அறிந்து கொள்வதை போல அவருடைய செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்று ஜெயிச்சு சொல்லுவாரே, அதன் அடிப்படையில். ஏனென்றால் நல்ல கனி கொடுக்கின்ற கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனி கொடுக்கின்ற நல்ல மரமும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் தீயவரிடமிருந்து தீமையே வெளிப்படக்கூடியதாக இருக்கும். தன் உள்ளத்தில் இருக்கின்ற வஞ்சகத்திலிருந்து வஞ்சகத்தை மட்டுமே அவர்கள் வெளிப்படுத்த காட்டுபவர்களாக இருப்பார்களாகவே அவருடைய செயல்களை கொண்டே அவர்கள் இன்னார் என்று சொல்லி நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இது நாம் பிறருக்காக சொல்வதல்ல, அவர் நல்லவரா கெட்டவரா என்று சொல்லி நாம் ஆய்ந்து பார்க்கின்ற அழைக்கப்படவில்லை. மாறாக நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன், நான் நல்லவனாக இருக்கின்றேனா தீயவனாக இருக்கின்றேனா, என்னுடைய சொல்லும் செயலும் குணமும் நல்லதாக இருக்கின்றதா, என் வாழ்வு நன்மை தேடக்கூடியதாக இருக்கின்றதா, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றதா, அல்லது என் உள்ளத்தில் இருக்கின்ற தீமை பிறரையும் தாக்கக்கூடியதாக இருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். நான் நல்லவனா கெட்டவன் என்று சொல்லி அளந்து பார்ப்பதற்கு அளவுகோல் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு சில வழிமுறைகளை நாம் அலசி பார்ப்போமே. இந்த குணங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றனவா என்று சொல்லி. முதலாவதாக, இயல்பாகவே கொடும் சொற்களை சொல்பவராகவும் கொடும் செயல்களை செய்பவராகவும் இருக்கின்றேனா? இரண்டாவதாக, காரணம் இல்லாமல் கோபப்படுபவனாகவும் கண்டனம் செய்பவனாகவும் சண்டை இடுபவனாகவும் சண்டையை தோற்றுவிப்பவனாகவும் ஊட்டுவிப்பவனாகவும் இருக்கின்றேனா? மூன்றாவதாக, மற்றவருடைய பொருள் மீதும் செல்வத்தின் மீதும் அதிக ஆசை கொண்டு அதை அடைய முற்படுபவனாக இருக்கின்றேனா? பிறர் துன்பப்படுகின்றதை பார்த்து நான் உள்ளத்திலே மகிழ்பவனாக இருக்கின்றேனா? இறை பற்று இல்லாதவனாகவும் தெய்வ பயம் இல்லாதவனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? நல்லோரை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் நற்செயல்களை காண்கின்ற பொழுது நான் பொறாமைப்படுபவனாக, அவர்களை நான் தூசுபவனாக, அவர்களை எதிர்ப்பவனாக, அவர்களை துன்புறுத்துபவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? தனது குடும்பத்தை, தன்னோடு பிறந்த குடும்ப உறவுகளை, உடன்பிறப்புகளை போல நிந்திப்பவனாக, புறக்கணிப்பவனாக, குறை கூறுபவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? பழிக்கு பழி வாங்குபவனாக, பழி தீர்த்துக் கொள்பவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பழி பாவங்களுக்கு அஞ்சாதவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? நெறிதவறி செல்பவனாக, நல்லதை விட்டு விலகிச் சென்று அதை நியாயப்படுத்துவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? வசைமொழி கூறுபவராக, பிறரை துன்புறுத்தி அதில் மகிழ்பவனாக இருக்கின்றேனா? போலியாக முகத்தை வைத்துக் கொண்டு
முகத்திரையை வைத்துக் கொண்டு பதுங்கி இருந்து தாக்குபவனாக, வஞ்சக உள்ளம் கொண்டவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த குணங்கள் எல்லாம் என்னிடம் இருந்ததே என்றால் நிச்சயமாக நான் தீய வழியிலே நான் சென்று கொண்டிருக்கின்றேன், தீமையை நோக்கி நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன், தீமை என்னை முழுவதுமாக தன்மையப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்கிற பொழுது நாம் என்ன நினைப்போம்? இன்றைய முதல் வாசலில் கொடுப்பதை போல நல்லவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்போம். நாம் பதுங்கியிருந்து தாக்குவோம், அவர்கள் துன்பத்தை கொடுப்போம், ஒருவேளை கடவுளுக்கு துணை புரி என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி நல்லவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களாக இருப்போம். நம்மோடு இருக்கின்ற மனிதர்களையும் சிதைப்பவர்களாக இருப்போம். நம்மையும் சிதைத்து நம் ஆன்மாவையும் இழந்து பிறரையும் துன்பத்துக்கு உட்படுத்துபவர்களாக இருப்போம். அதே வேளையில் நல்லவர்களாக இருந்தோமெனில் இதற்கு முழுவதுமாக எதிர்ப்பதமாக அமைதியை ஏற்படுத்துபவர்களாக, சமாதானத்தை ஏற்படுத்துபவர்களாக, தெய்வ பயம் உள்ளவர்களாக, இறைப்பற்று உள்ளவர்களாக, பிறரை மதிப்பவர்களாக, பிறரை ஏற்றுக்கொள்பவர்களாக, பிறருடைய பலவீனத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக, பிறரை குறை கூறுபவர்களாக அல்ல, மாறாக ஊக்கப்படுத்துபவர்களாக, உற்சாகப்படுத்துபவர்களாக நாம் வாழ ஆரம்பிப்போம். இப்படி நாம் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? தீயவர்களுக்கு கிடைப்பது அழிவு, துன்பமும் இறுதியிலே வேதனையும். அதே வேளையிலே நல்லவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர் கிடைக்குவதை தான் இன்றைய முதல் வாசத்தின் இறுதி வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற தூய வாழ்பவர்களுக்கு கைமாறு உண்டு, அவர்களுக்கு பரிசு உண்டு. என்னது? கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். எத்தனையோ உதாரணங்களை நாம் விவிலியத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது சிறு சிறு துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். திருப்பாடல் 34 அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நேர்மையாளருக்கு வருகின்ற துன்பங்கள் பல, ஆனால் அவை அனைத்திலும் இருந்தும் கடவுள் அவர்களை காக்க வல்லவர் என்று சொல்லப்படுகின்றது. நாம் தூயோராகவும் மாசற்றோராக இருக்கின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக செயல்படுவார், நமக்கு துணையாக இருப்பார். நாம் எதிர்ப்பவர்களுக்காக அவர் எதிர்த்து போராடி நமக்கு வெற்றியை விட்டுக் கொடுப்பார். நம் வாழ்விலே மேன்மையை காண செய்வார். தூயவர்களாக இருக்கின்ற பொழுது யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டவன் அரச நிலைக்கு உயர்த்தப்பட்டான். நாமும் தூயோராக இருந்தால், நாம் அடிமைப்படுத்த நிலைக்கு இந்த உலகில் நாம் தள்ளப்பட்டாலும் கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார். அதே வேளையிலே நாம் தீயவர்களாக இருந்தோம் எனில், அதை நாம் திருத்திக் கொள்ளவில்லை எனில், கடவுள் கொடுக்கின்ற வாய்ப்பு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாம் வாழ்வில் மாற்றங்களை காணவில்லை எனில் அழிவு என்பது நிச்சயம். உதாரணம், யூதாஸ் தீயெண்ணத்தோடு இருந்தான், இறுதியிலே நாண்டு கொண்டு மடிந்தான். இயேசுவோடு இருந்தும், இயேசுவோடு நடந்தும், இயேசுவின் அருளை பெற்றவனாகவோ இயேசுவின் அனுபவத்தை பெற்றவனாகவோ இல்லை. அன்பு சொந்தங்களே, இதோ இன்று நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை, காலத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். நம் நிலையை அலசி பார்ப்போம். ஒருவேளை நாம் தீயவர்களாக, பலவீனர்களாக, தீயனம் கொண்டவர்களாக இருந்தால் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், திரும்பி வருவோம். ஒவ்வொரு அருட்சாதனத்திலே முழுமையாய் பங்கெடுத்து நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியோடு மன்னிப்பை கேட்போம். அப்படி கேட்கின்ற பொழுது வஞ்சத்தோடு இருந்த சக்கேயுவை இயேசு தேடி வந்து இல்லத்திலே தங்கி அவன் மனம் மாறுகின்ற பொழுது மீட்பின் ஆசிரியை கொடுத்த கடவுள் நமக்கும் அதே ஆசிரியை கொடுத்து நம்மை தேற்றுவார். அருள் வேண்டுவோம். கடவுள் நம்மோடு இருப்பாராக, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.